பாதுகாவலர் பணி சேஃப் அண்ட் செக்யூர் தி பெர்சன், ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன். அதாவது பாதுகாவலர் பணி என்பது எந்த ஒரு இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் உள்ள மனிதர்கள் மற்றும் அவர்களது சொத்துக்கள், அவர்களை பற்றிய தகவல்கள் ஆகியவற்றை பாதுகாப்பது. மனிதர்கள் அவர்களின் பயணம், வாகனம், வாழ்விடம் ஆகியவற்றை முழுமையாக கண்காணிப்பது. அதில் நிறைகுறைகள் இருப்பின் அவர்கள் பாதுகாப்புக்காக அவற்றை அறிவுறுத்துவது. சொத்து லாஸ் ப்ரிவென்டிவ், இழப்புகளை தடுப்பது. வீடு, கம்பெனி போன்ற இடங்களில் பணியாற்றும் போது அங்கு நடைபெறும் திருட்டு, கம்பெனி பொருட்களை தனிநபர் பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது, இது போன்ற தவறுகளை தடுத்து நிறுத்துவது. இது குறித்து நிர்வாகத்திற்கு தகவல் கொடுப்பது. மீறி நடந்தால் அவற்றை கண்டறிந்து சரி செய்வது. மனித மற்றும் சொத்துக்கள் சம்பந்தமான செய்திகளை, தகவல்களை பிற நபருக்கு அல்லது பிற இடத்தில் பரப்புவதை அல்லது தெரிவிப்பதை தடுப்பது, அவற்றை கண்காணிப்பது. இது போன்ற முக்கிய பணிகளை புரிவதே பாதுகாவலர் பணியாகும். இது தவிர பொறுப்பில் உள்ள நிர்வாகிகளுக்கு தேவையான முக்கிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நாம் கண்காணிக்க வேண்டும். அவற்றை குறித்து பணிபுரிய செயல்பட வேண்டும். இந்த பணிகளை நாம் சீருடை பணியாக செயல்படுத்துகிறோம். இந்த சீருடை பணி என்பது நமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை நமது கட்டுப்பாட்டில் உள்ள நிர்வாகத்திற்காக, அவர்களது பாதுகாப்பிற்காக எந்தவித இடையூறுகளும் வராமலும், அவர்களது சொத்து பொருட்கள் மற்றும் அவர்களது உடைமைகளுக்கு எந்த இழப்பு மற்றும் தவறுகள் நடந்து விடாதவாறும் அவற்றை கட்டுப்படுத்துகிறோம். அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு உண்டாகும் இழப்புகளை தடுத்து நிறுத்துகிறோம். இது சாதாரணமாக வீடுகளில் பணிபுரிவது போல் வாட்ச்மேன் என்று அழைக்கக்கூடிய தண்ணி போட்டு விடுவது, கேட்டு திறந்து விடுவது போன்ற பணிகள் அல்ல. இது ஒரு சீருடை பணி என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக நாம் எந்நேரமும் விழிப்புணர்வுடனும் எச்சரிக்கையாகவும் பணிபுரிதல் அவசியம். எக்காரணத்தினாலும் நாம் அந்த இடத்தில் தவறுகள் நேர விட்டுவிடக்கூடாது. இது போன்ற பணிதான் பாதுகாவலர் பணி. இந்த பணியை சாதாரணமாக நினைப்பது மிகவும் தவறு. ஒரு இடத்தில் ஒரு பொருள் கவனக்குறைவாகவோ அல்லது ஏமாற்றத்திற்காகவோ தொலைந்து போனால் அப்போதுதான் நம்மை தேடுவார்கள். மற்ற நேரங்களில் நம்மை உதாசீனப்படுத்தும் மக்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாம் எப்பொழுதும் பொதுமக்களுக்கான சேவை பணியில் உள்ளோம் என்பதை கருத்தில் கொண்டு எப்போதும் எச்சரிக்கையாகவும் அறிவுறுத்தலாகவும் செயல்பட வேண்டும். அந்தந்த நேரங்களில் எது முக்கியமோ அதன் சம்பந்தமாக அதனை தடுப்பது மற்றும் அதிக நபர்கள் வருகை என்றால் அப்போது அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது, அவற்றை கண்காணிப்பது, அதில் ஏற்படும் நிறைகுறைகளை கட்டுப்படுத்துவது, இது போன்ற பணிகளை நாம் செயல்படுத்த வேண்டும். இது வீடுகள் போன்ற இடங்களில் என்னென்ன பொருட்கள் வருகிறது, அது எங்கு பர்ச்சேஸ் செய்யப்படுகிறது, எவ்வளவு விலை, அது போன்ற கணக்கெடுகள் எடுப்பது, அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் எங்கெங்கு வருகிறது, அவற்றின் தரம், விலை, இவற்றை கணக்கிடுவது, இது போன்ற இடத்திற்கு தக்கன நமது பணி அமையும். எங்கு அமைந்தாலும் அந்த பணியை சிறப்பாகவும் செவ்வனே செய்ய நாம் துணிச்சலாகவும் எதிர்பார்ப்புடனும் காத்திருக்க வேண்டும்.